அவர்களே, இந்த பதிவில் வந்து ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம், சில பேர் கன்னி லக்னம்லாம் போட்டிருப்பாங்க. அது கிடையாது. துலா லக்னம்னா அவர் பிறந்த நேரத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி செக்கப் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து துலா லக்னம் தான். சந்தேகம் யாருக்கு வேண்டியதில்லை, துலா லக்னமா கன்னி லக்னமானு. ஏன்னா பல பேர் வந்து கன்னி லக்னம் போட்டிருக்காங்க. அது கிடையாது. இவருக்கு துலா லக்னம் தான். ஜோதிடத்தில் பல முறை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவருக்கு துலா லக்னம்னு முடிவெடுத்து தான் நான் பார்க்குறேன். நம்ம எப்பயுமே பார்க்கும்போது லக்னம் பார்ப்போம். லக்னம் யாருன்னா சுக்கிரன். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். சுபயோகம். அந்த லக்னாதிபதியை பாவகிரகங்கள் எதுவும் பார்க்குதா அப்படின்னா எதுவும் பார்க்கல, விட்டுருங்க. அடுத்து ராசி. ராசி குரு, தனுசு ராசி. ராசிநாதன் குரு லக்னத்திலேயே இருக்கார். குருவும் லக்னத்தில் இருக்கிறது ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் திக்பலத்தோடு இருக்கார். லக்னத்தில் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு மிகவும் சிறப்பான இடம் எதுனா லக்னத்தில் குரு இருப்பது இருக்கிறதுலே அவருக்கு சிறப்பான இடம்னு சொல்லுவாங்க. ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிற இடத்துல லக்னமாக வந்து பார்த்து சாஸ்திரம் பிரசன்னம் பார்த்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆன்மீகவாதியை வந்து பார்த்து கேட்டோம்னா அவர் வந்து மனக்கணக்கு போட்டு குரு இந்த இடத்துல இருக்காரு, இந்த சாதத்தில் இருக்காரு, வந்தவருக்கு இதுதான் லக்னம்னு போட்டு பலன் சொல்லுவாங்க. அது சரியாக இருக்கும். பிரசன்னம் பார்ப்பாங்க குருவை வச்சு தான். அப்போ லக்னமும் ராசியும் சரியாக இருக்குது. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா சந்திரனை 6, 7, 8 கிரகங்கள் இருக்கிறது. அதாவது 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் இருப்பார். 7ல் சூரியனும் செவ்வாயும், 8ல் வந்து சந்திரனுக்கு 8ல் சுக்கிரன் இருக்கார். அப்போ சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகங்கள் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய யோகம். சந்திர ஆதித்ய யோகம்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப, அதாவது ஒரு ஜொலிப்பாங்க ஆளுகள்லாம் பெரிய லெவலில். அதாவது பிறக்கும்போதே பெரிய இளவரசன் மாதிரி பிறக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து புதாதித்ய யோகம் சந்திராதித்ய யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். புதாதித்ய யோகம் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அது சுபமாக இருக்கணும். அப்போ சந்திராதித்ய யோகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இது. அப்போ சூரியனை குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 9ல் இருக்கிற சூரியனை. அப்போ பார்க்கும்போது என்னென்னா சிவராஜ யோகம்ங்கிற யோகமும் கிடைக்குது. அப்போ 10ஆம் இடத்துல இவருக்கு சுக்கிரன் இருக்காரு. 10ஆம் அதிபதி 3ல் இருக்காரு. கேந்திரங்களில் 10ஆம் அதிபதி இல்லை. 10ஆம் அதிபதி யார் பார்க்குறாங்க? சூரியன் தான் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாங்க. 10ஆம் அதிபதியை செவ்வாய் பார்க்கலாம். ஒரு சிறப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது, 10ஆம் அதிபதியை செவ்வாய் பார்க்கறது, 10ஆம் அதிபதியை சூரியனோட சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறது ஒரு நல்ல ஒரு சிறப்பு. அப்படி பார்த்தா தான் நம்ம ஒரு அதிகாரத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அந்த அதிகாரம் நமக்கு வந்து கிடைக்காது. அவர் வந்து அதிகாரத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் போக முடியும். அப்போ அதிகாரத்தை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ 5ஆம் அதிபதியான சனி நீசம் பெற்றுட்டார். நீசபங்க ராஜயோகமா அப்படின்னா ராஜயோகம் தான். ஏன்னா 4, 5க்கு அதிபதியான சனி 7ஆம் இடத்துல நீசமாகி 4ஆம் இடத்தவே பார்க்குறாரு. கேந்திரத்தில் நீசமாக இருக்காரு. நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்காரு. இப்போ இதில் என்ன யோகம்? இவருக்கு வந்து அரசியலில் பதவிக்கு வருவீங்களா, பிரைம் மினிஸ்டர் ஆவாரா, ஆக மாட்டாரா அப்படின்னு பெரிய ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும். என்னடா மோடி இருக்காரு, இந்த சூழல்ல இவர் வந்து வந்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இவர் தன்னோட வாழ்க்கையிலேயே வராமல் போயிடுவாரா அப்படின்னு கூட சில பேருக்கு இன்னொன்று யோசனையும் கூட இருக்கும். என்னப்பா இவரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு கூட தோணும். ஆனால் இல்லை, கிடைப்பார், வருவார். இவருக்கு உண்டான சந்தர்ப்பமும் வரும் தன்னோட வாழ்க்கையில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகங்கள்லாம் சொல்லியிருக்கேன். 10ஆம் அதிபதியை
செவ்வாய் பார்க்கணும், 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கணும், 10ஆம் அதிபதியோட சூரியன் சம்பந்தம் பெறணும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 10ஆம் அதிபதியான சந்திரனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறனால தன்னோட வாழ்க்கையில் ஒரு யோகமான திசைகள் வரும்போது அந்த அதிகாரம் கிடைக்கும் அவருக்கு. ஏன்னா பார்த்துருக்காங்கன்னா அந்த யோகமான திசை நடக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு என்ன திசைன்னு நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது இல்லையா. அப்போ அந்த திசைகள் வரும்போது அக்யூரேட்டாக நம்ம வந்து அவுட்லைனாக பார்க்குறோம். ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ திசைகள் வந்து பார்த்தோம்னா என்ன நட்சத்திரம்னு நம்ம பார்த்து போய் கரெக்டாக போய் பார்க்கும்போது அந்த திசைகள் வரும்போது அவர் தன்னோட வாழ்க்கையில் அந்த யோகங்கள் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அந்த அதிகாரத்தில் உட்காரக்கூடிய நேரம் அவருக்கு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போகலாமே தவிர அவரும் அதிகாரத்தில் போய் உட்காருவார். அதில் சந்தேகம் வேணாம். ஏன்னா இந்த வர எலெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு தன்னோட வாழ்நாளில் அந்த அதிகாரத்தில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. இதில் செவ்வாயும் சூரியனும் நேரடியாக சந்திரனை பார்க்கறது பெரிய யோகமும் கூட, பெரிய பிரச்சனையும் கூட. அவர் ஆட்சி பீடத்துக்கு வர்றதுக்குண்டான ஒரு பெரிய யோகம் இருக்குது. அவர் வருவார். ஜஸ்ட் அவருக்கு உண்டான திசை நடக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த யோகத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.